ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு வீடியோனா சூப்பர்வான ஒரு குளியல் பொடி. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கும்போது ஒரு லைக் கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணுறேன், எப்படியெல்லாம் செய்கிறேன், அதனால் என்ன பலன் எனக்கு கிடைச்சிச்சு, அப்படி எனக்கு கிடைச்ச பலனை தான் நான் வீடியோவை டெய்லி மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் டோன் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது எனக்கே ஃபீல் ஆகுது. ஒரு அதிசயம் மாதிரியே தெரியுது. நான் வீடியோ போடுறது ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அதில் இருந்த ஸ்கின் டோனும் இப்போ நான் ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்கின் டோன் என்ன சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாக கண்டிப்பாக தெரியும். நான் ஒவ்வொரு பேக் போடும்போதும் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்குது. அந்த ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன பொருட்கள் போட்டு அந்த குளியல் பொடி, வைரலான சூப்பர் குளியல் பொடி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் போட்டிருக்கேன். அதனால என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் செலவு பண்ணி செய்ய வேண்டியது. ஆனால் நமக்கு அது லேடிஸுக்கோ ஜென்ஸுக்கோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு, பச்சை அரிசி, ஓட்ஸ், கடலைப்பருப்பு, சிகப்பு மசூர் பருப்பு, இதெல்லாம் சம அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லாமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டேன் ரிமூவல், ஸ்கின் பெர்மனண்ட்டாக பிக்மெண்டேஷன் ஆகும், நிறத்தை அதிகரித்து கொடுக்கும். இது மசூர் பருப்பில் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் நம்ம ஃபேஸ் பேக்கில் போட்டிருப்பேன். ஓட்ஸ்லையும் நல்லா ஒரு நிறம் அதிகரிக்க வைக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கொடுக்கும். அரிசியில் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். ஏன்னா பச்சை அரிசியில் நல்ல எந்த ஃபேஸ் பேக் பண்ணாலும் ஒரு கிளாஸி ஸ்கின் கொடுக்கும். கொரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். பச்சை பயிரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. பாதாமில் விட்டமின் இ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னை நல்லா கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முகத்தில் இருக்க சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த பாதாம். இந்த 6த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா பவுடர் ஆக்கி எடுக்க போகிறேன். நான் 50 கிராம் போட்டதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ரெடி பண்ணுறதா இருந்தால் மில்லில் கொடுத்து திரித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நான் அரைச்சதுனால நான் இதை சல்லடையில் சலிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் திப்பி இருக்கும். அந்த திப்பியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பராகவும் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம போட்டிருக்க எல்லாமே நமக்கு சிம்பிளாக கிடைக்க வேண்டியது தான். இதில் உங்களால் பாதாம்லாம் சேர்த்துக்க முடியலன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் வராது. எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் முக்கியமாக ஒரு 2 பவுடர் நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த திப்பி இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பவுடரை அரிச்சு நல்லா, அதாவது சலித்து எடுத்துட்டாச்சு. இதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 2 பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா கஸ்தூரி மஞ்சளும் முல்தானி மட்டியும் நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். இது முல்தானி மட்டி, அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவோ பாட்டிலோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாமல் நம்ம எடுத்துக்கணும்.
அரைக்கவும் முன்னும் அந்த பச்சை பயிறு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு அரைச்சிட்டோம்னா பூச்சி வராமல் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கலாம். இதை பாத்ரூமில் வச்சிட்டோம்னா குளிக்கும்போது கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளித்தா உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் தண்ணி, பால், ரோஸ் வாட்டர், தயிர் எது வேணால் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ஸு பாய்ஸ் யாராவது யூஸ் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ஸு கூட இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பசங்க வந்து ஹாஸ்டலில் படிப்பாங்க, தங்கி நின்று வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் 15 மினிட்ஸில் எப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சின்னு பாருங்கள். பண்ண பேக்கோட கொஞ்சம் பால் சேர்த்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஒரு ஷேடாவது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் நான் போடுற வீடியோவில் ஃபேஸ் பேக் என்னென்ன போடுறனோ உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.